கோவில் அருகில் குடிநீர் குழாய் இணைப்பிற்காக பள்ளம் தோண்டிய போது கை, கால்கள் என அடுத்தடுத்து முழு உருவமே தென்பட ஆரம்பித்துள்ளது. அடுத்தடுத்து அங்கு பள்ளம் தோண்டவே மொத்த ஊரும் அங்கு கூடியது மட்டுமின்றி பிரமித்து போயுள்ளனர். அங்கு நடந்தது என்ன பார்க்கலாம். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் அருகே குடிநீர் இணைப்பு குழாய் பதிப்பிற்காக பள்ளம் தோண்டும் பணியில் பேரூராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தனர். பள்ளம் தோண்டிக் கொண்டிருந்த போது சிலை ஒன்றின் கை, உடம்பு தென்பட்டுள்ளது. இதனை பார்த்து அதிர்ந்து போன ஊழியர்கள் அடுத்தடுத்து மெதுவாக பள்ளம் தோண்டியுள்ளனர். அப்போதுதான் அந்த சிலையின் மொத்த உருவமும் தென்பட்டது. அதாவது 9 அடி உயரமும் 2 அடி அகலம் கொண்ட ஆதிகால கற்சிலை ஒன்று மண்ணில் புதைந்த நிலையில் கிடந்துள்ளது. இது குறித்து பேரூராட்சி ஊழியர்கள் கொடுத்த புகாரின் பேரில் விரைந்து வந்த மண்ணச்சநல்லூர் வட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறையினர் ஆதிகால சிலையை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஆய்வின் முடிவில் இந்த சிலை கோவில் நுழைவாயிலில் முன்பு அமைக்கப்படும் துவாரபாலகர் சிலை என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த சிலையை மீட்ட அதிகாரிகள் தொல்லியல் துறையினருக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையில் சிலை கண்டெடுக்கப்பட்டது குறித்து கேள்விப்பட்ட மக்கள் அங்கு குவிய தொடங்கினர். அது மட்டுமின்றி சிலையை வணங்கி தங்களது செல்போனில் படம் பிடித்தும் சென்றனர். சமயபுரம் மாரியம்மன் கோவில் முன்பு ஆதிகால சிலை கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.